கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக உடன்படிக்கை பெட்டியானது தாவீதின் நகரத்துக்குள்ளாய் வரும்போது தாவீது ஆடி பாடி மகிழ்ந்ததாக நாம் பார்த்தோம். தேவ பிரசனமானது தாவீது வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அடையும்படியாக மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த வழியில் கூட தியானிக்கும்படியாக எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து அவருடைய இருதயங்களிலே அவளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். மேன்மையான ஒரு உடன்படிக்கையை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். நம் தேவன் அவருடைய உடன்படிக்கையை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறவராயிருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம் என்று யோசித்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் மகிழ்ச்சியெல்லாம் உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவே நமக்குள் வாசம் செய்கிறவராக ஆவியானவராக நம்மை ஆள்கிறபடியினாலே, இதயத்துக்குள்ளே அவருடைய வார்த்தைகள் இருக்கின்றபடியினாலே, நம்முடைய ஆத்மாவுக்குள்ளாக தேவனுடைய பிரசனமானது ஆளுகிறபடியினாலே நாம் அவருடைய ஜனங்களாயும் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாக இருக்கும்படியான ஒரு மாபெரும் கிருபை உறவை பெற்றிருக்கிறபடினாலே, பழைய ஏற்பாட்டு பக்தர்களை விட புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம் தாமே வாக்கியமான மக்கள். அதனால் பாடுகள் ஊடாக பிரச்சனை ஊடாய் கடந்த போது நிமித்தமாக சோர்ந்து போகாதபடிக்கு நாம் தேவனுக்குள்ளாக உள்ளத்திலே தேவனுடைய அபிஷேகமும் நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கிறபடினாலே நாம் எந்த பிரச்சனை வந்தாலும் கூட தேவனை சார்ந்து வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். பாவத்தின் சுமை அகற்றி ஓடும் பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமை அகற்றி ஓடும் பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரநீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரநீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தால மூடனே களை கூர்ந்து கீதம் பாடு. சாரோனின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தால மூடனே களை கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. இயேசு கிறிஸ்து எங்கே அல்ல, நமக்குள்ளே அவர் வார்த்தையும் நமக்குள்ளே அவருடைய பிரசனம் இருக்கிறபடினாலே நாம் அவர்கள் ஜனமாக, இயேசு கிறிஸ்து நம் தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறபடினாலே, அன்பின் ஆண்டவரே, எங்கள் தேவைகளை அறிந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக நீ நெருங்கிய தேவனாக எங்களுக்குள்ளே இந்த வார்த்தையும் இந்த பிரசனம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.